பிறகு என் நண்பர்கள் நம்முடன் பல தனித்தன்மைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். தமிழ் மொழி பல காரணங்களுக்காக சிறப்பானது. ஒரு காரணம் தமிழின் வரலாறு. தமிழ் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாகும். சங்க இலக்கியம் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். அது எத்தனை வலிமை வாய்ந்ததாக திகழ்கின்றால் இன்றும் அது இருக்கிறது. மற்றொரு காரணம் இலக்கியமும் இலக்கணமும் ஆகும். ஒவ்வொரு கவிதையும் அல்லது பாடலும் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிறந்த பொருளை கற்றுக் கொடுக்கிறது. தமிழுக்கென தனித்துவமான எழுத்துக்களும் உச்சரிப்பும் உள்ளன. இது மொழியை மிகவும் செழுமையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்குகிறது. தமிழ் என்பது வெறும் ஒரு மொழி மட்டுமல்ல, அது வரலாறு, பண்பாடு மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். அதனால்தான் தமிழ் உலகம் முழுவதும் தொடர்ந்து நேசிக்கப்பட்டும் மதிக்கப்பட்டும் வருகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஜெயவர்தன். நான் 6ஆம் நிலையில் இருக்கேன். இன்னைக்கு நான் தமிழ் வாழ்க்கை முறை பற்றி பேசப் போகிறேன். சங்க காலம் முதல் இன்று வரை தமிழ் வாழ்க்கை முறை பற்றி 5 வரை நிகழ்நிலங்கள். வணக்கம், என் பெயர் கிஷான். நான் இன்று உணவு பற்றி பேச போகிறேன். உணவு என்பது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். மனிதன் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ உணவு மிகவும் தேவை. உடலுக்கு தேவையான சக்தி, வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உணவு வழங்குகிறது. உணவே மருந்து என்ற பழமொழி உணவின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. இன்றைய காலத்தில் பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவமும் அதிகரித்து வருகிறது. கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதானிய உணவுகள் உடலுக்கு நன்மை தருகின்றன. உணவு என்பது பசி தீர்க்கும் பொருள் மட்டுமல்ல, அது ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடையாளம். எனவே சத்தான உணவை உட்கார்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மௌனிதா. இன்று நான் பேச போகும் தலைப்பு தமிழின் பழமையான இலக்கியங்கள் பற்றியது. தமிழ் உலகின் மிகவும் பழமையான மற்றும் செம்மையான மொழிகளில் ஒன்று. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் சிறந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டன. அவை தமிழர்களின் வாழ்க்கை, பண்பாடு, காதல், வீரம் மற்றும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. தமிழில் முக்கியமான இலக்கியங்களில் முதலில் குறிப்பிடப்படுவது சங்க இலக்கியம். இதில் 8 தொகை, 10 பாட்டு, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை போன்ற நூல்கள் அடங்குகின்றன. இந்நூல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் இயற்கை அழகையும் விவரிக்கின்றன. தமிழில் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது தமிழ் மொழியின் பெருமையையும் இலக்கண வளத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்த உலக புகழ் பெற்ற நூல் திருக்குறள். இதை எழுதியவர் திருவள்ளுவர். இதில் அறம், பொருள், இன்பம் ஆகிய வாழ்க்கை நெறிகள் பற்றி 1330 குறள்கள் உள்ளன.
மேலும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், நாலடியார் மற்றும் ஔவையாரின் ஆத்திச்சூடி போன்ற நூல்கள் தமிழ் இலக்கியத்தின் பெருமையை உலகிற்கே எடுத்துக்காட்டுகின்றன. தமிழ் இலக்கியங்கள் நமது பண்பாட்டு செல்வம். அவற்றை படித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமை. நன்றி, வணக்கம். தமிழரிடம் பல விளையாட்டுகள் உள்ளன. சிலம்பம், பம்பரம், பல்லாங்குழி என்று பலவும் உண்டு. ஆனால் 3 விளையாட்டுகள் தான் மிகவும் முக்கியம்: கபடி, சதுரங்கம் மற்றும் ஜல்லிக்கட்டு. கபடி ஒரு கூறு விளையாட்டு. இதில் வேகமும் துணிச்சலும் வேண்டும். சதுரங்கம் ஒரு அறிவு விளையாட்டு. இதில் நன்றாக யோசிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாளில் ஆடுற விளையாட்டு. இது தமிழன் ஒரு பழைய விளையாட்டு. இந்த விளையாட்டுகள்லாம் தமிழருடைய மிகவும் பெருமையான விளையாட்டுகள். கபடி வீரத்தை காமிக்கும், சதுரங்கம் அறிவை காமிக்கும், ஜல்லிக்கட்டு நம் பண்பாட்டை காமிக்கும். நாம் இந்த விளையாட்டுகளை எப்பயுமே மறக்கக்கூடாது. அனைவரும் வணக்கம். இன்று நான் பேச போகிற தலைப்பு தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்த முக்கிய ஆளுமைகள் பற்றியது. தமிழ் மொழி மட்டுமல்ல, அது நம் அடையாளம், நம் பெருமை, நம் பண்பாடு. தமிழ் இலக்கியத்தின் அடித்தளத்தை அமைத்தவர்களில் முதன்மையானவர் திருவள்ளுவர். அவர் எழுதின திருக்குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை உலகத்திற்கு கூறுகிறது. தொல்காப்பியம் மூலம் தமிழ் மொழியின் இலக்கியத்தை உறுதியாக அமைத்தார். ஔவையார் இளமையான பாடல்கள் மூலம் குழந்தைகளுக்கு அறநெறியை கற்றுக் கொடுத்தார். இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் நீதி பற்றி பேசுகிறது. சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை அன்பும் இரக்கமும் முக்கியம் என்று சொல்லுகிறது. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் தமிழ் பாடல்களுக்கு சிறப்பு சேர்க்கிறது. உ.வே. சாமிநாதன் ஐயர் பழைய தமிழ் நூல்களை கொண்டு வந்தார். பாரதியார் சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம், சமத்துவம் பற்றி எழுதினார். பாரதிதாசன் தமிழ் பற்றி பாடினார். இவர்கள் அனைவரும் தமிழை உயர்த்தினர். நாமும் தமிழை நேசிக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் எழுத வேண்டும், மற்றவர்களுக்கும் தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் நம் தாய்மொழி. தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்வஸ்திகா. நான் தமிழகத்தின் சிறந்த கோயில்களை பற்றி பேச போகிறேன். முதலில் நான் தஞ்சை பெரிய கோயில் பற்றி பேச போகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினான். கோவிலுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு: சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, பீடத்தின் உயரம் 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரம் 216 அடி, உயர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. மொத்த தமிழ் எழுத்துக்களும் 247 தமிழில் உள்ளது. அடுத்து நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி பேச போகிறேன். இக்கோவில் வைகை நதிக்கரையில் உள்ளது. பாண்டிய மன்னர்கள் இக்கோவிலை முதலில் கட்டினார்கள். அதன் பின் நாயக்க மன்னர்கள் கட்டி முடித்தார்கள். இக்கோவிலில் 14 கோபுரங்கள் இருக்கிறது. இக்கோவிலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைப்பார்கள். இக்கோவிலில்
சித்திரை திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. நேரம் தமிழ்நாட்டில் நிறைய சிறப்புமிக்க கோயில்கள் இருக்கிறது. நேரம் காரணமாக நான் இந்த 2 கோயில்களுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஜெய்வர்தன். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்னைக்கு நான் தமிழ் வாழ்வியல் பற்றி பேச போகிறேன். தமிழ் மக்களின் உலகின் மிக பழையமான மற்றும் சிறப்பாக நகரம். தமிழர்கள் அவங்க நிலத்தை 5 விதமாக பிரித்தாங்க. அந்த நிலத்து பேர் என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடி வாழ்ந்தாங்க. மருதம் நிலத்தில் விவசாயம் செஞ்சு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நெய்தல் நிலத்தில் மீன் பிடித்து வாழ்ந்தாங்க. சோழ சேர பாண்டியன் ஆட்சி காலங்களில் தமிழ் வாழ்க்கை மேலும் செழித்தாங்க. தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஸ்வந்த். நான் இன்று தமிழின் பெருமையாக விளங்கும் 5 காப்பியங்கள் பற்றி பேச போகிறேன். தமிழ் இலக்கியம் உலகின் மிக பழமையான மற்றும் செழுமையான இலக்கியங்களில் ஒன்றாகும். அந்த இலக்கிய பொக்கிஷங்களில் மிக உயர்ந்த இடத்தை பெறுவது 5 காப்பியங்கள். தமிழ் 5 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம் இதை இயற்றியவர் இளங்கோ அடிகள். இது தமிழின் மிக புகழ்பெற்ற காப்பியம். இந்த காப்பியம் சொல்லும் கருத்துகள் பெண்களின் வீரமும் தூய்மையும், நீதியின் அவசியம், அரசன் தவறு செய்தால் நாடு பாதிக்கும். மணிமேகலை இதை இயற்றியவர் சீதலை சாத்தனார். இந்த காப்பியம் சொல்லும் கருத்துகள் அன்பும் கருணையும், பசியை போக்குதல், மனித நேயம், ஆசையை துரத்தல். சீவக சிந்தாமணி இதை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இந்த காப்பியம் சொல்லும் கருத்துகள் வீர வாழ்க்கை, அறிவின் முக்கியத்துவம், அற வாழ்க்கை. வளையாபதி இந்த காப்பியத்தின் பெரும்பாலான பகுதிகள் இப்போது வரை கிடைக்கவில்லை. இந்த காப்பியம் சொல்லும் கருத்துகள் குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், அறநெறி. குண்டலகேசி இந்த காப்பியமும் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த காப்பியம் சொல்லும் கருத்துகள் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, ஆன்மீக சிந்தனை, உண்மையை தேடுதல். தமிழ் 5 காப்பியங்கள் வெறும் கதைகள் அல்ல. அவை தமிழர் பண்பாடு, அறம், நீதி, மனிதநேயம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பொக்கிஷங்கள். இந்த காப்பியங்கள் நமக்கு நல்லொழுக்கத்தை, நீதியை, மனித நேயத்தை, பெண்களின் பெருமையை, அற வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கற்பிக்கின்றன. எனவே நாம் அனைவரும் தமிழின் இந்த மாபெரும் இலக்கியங்களை அறிந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இத்துடன் 6ஆம் நிலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எங்கள் ஆசிரியர்கள் திருமதி வித்யா மற்றும் திருமதி மோனிஷா அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம்.